திருப்பதியில் பெருமாள் வாழ்வதற்கான 5 ஆதாரங்கள். உங்களுக்கு திருப்பதி பெருமாள் பிடிக்குன்னா கோவிந்தான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல இந்த பெருமாள் முகம் தெரியும் ஒரு மலை, இதுல ஒரு சாதாரணமான ஒரு முகம் தான் இருக்கு, இதுல என்ன அதிசயம்னு நீங்க கேட்கலாம். இந்த திருப்பதியில மூல ஒரு பெருமாளோட முகம் எப்படி இருக்குமோ அச்சல் கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம அதே மாதிரியே அந்த மலையில இருக்கிற முகம் ஒரே மாதிரி இருந்திருக்கு. கழுத்து, உதடு, மூக்கு, கண்ணு, கிரீடுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே திருப்பதி மூலவர் சிலையில எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இவ்வளவு பிரம்மாண்டமான மலையில இருக்கு. ரெண்டாவது, பெருமாளை பார்த்து வணங்கி நிக்கிற மாதிரி கருடன் சிலை. உலகத்தில் எவ்வளவு மலைகள் இருந்தும் கரெக்டா அந்த திருப்பதி பெருமாள் மலையில, அதுவும் விஷ்ணு வாகனமா இருக்கக்கூடிய கருடன் பாத்தீங்கன்னா திருப்பதி பெருமாள் மலையிலேயே எப்படி இப்படி திருப்பதி பெருமாளை பார்த்த மாதிரி நின்று வணங்கிட்டு இருக்காருன்னு இன்ன வரைக்கும் ஒரு மர்மமா இருக்கு. இதை யாருமே எதிர்ச்சியா நடந்ததுன்னு சொல்லவே முடியாது. மூணாவது, பெருமாளோட உண்மையான பதம் இந்த திருப்பதி மலையில ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கு, அதை மறைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அது அழியக்கூடிய நிலைமையில இருக்காம அதை யாருமே பார்க்க விடுறதே கிடையாது, அனுமதி கிடையாது. இன்ன வரைக்கும் உண்மையான பெருமாள் பதத்தை மறைச்சுதான் வச்சிருக்காங்க. நாலாவது, வெடிக்கும் லட்டு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லட்டுகள் சில டைம்ல வெடிக்குதாமா, பிரசாதமா கொடுக்குறாங்களே அந்த லட்டு சில டைம் வெடிக்குதாமா, அதுக்கு காரணமும் பெருமாள் தானா. அஞ்சாவது, இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மூல கதவு அடிக்கடி ஒரு தடவை 2 தடவை பல தடவை தானாவே திறக்குமாமா.